அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு 1/2 kg சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ பாதி தக்காளி கட் பண்ணிவிட்டு பாதி பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் மசாலாவே இதுதான். ஸோ இதோட டீட்டெயில் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணிட்டு ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ குருமாவில் போடுறதுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு காஞ்சதும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லாவே வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம எடுத்துருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்க்கக்கூடாது. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை சேர்க்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடித்த தக்காளி பேஸ்ட்டை அதை கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். ஸோ அவ்வளோதான். இதை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மெயின் மசாலா அரைச்சோம் இல்லையா? ஸோ அதை வந்து 2.5 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். 2.5 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், திக்னஸ்க்கு ஏற்ற போல். ஸோ அதை நல்லா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்து நல்லாவே வதக்கிட்டு எனக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து ஸோ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உப்பு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு 2 விசில் வச்சிடுங்க போதும். ஸோ இந்த மசாலா வந்து நிறைய அரைச்சிருப்போம். ஸோ அது கரெக்டாக அரைக்க முடியாது. ஸோ கரெக்டாக அரைச்சாலும் சரி, நீங்கள் கூட அரைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு